சிறார் இளையோர் அறம் என்ற புதிய செயல் திட்டம் குறித்து இளையோருடன் ஆசான் அவர்களின் உரையாடல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அறம் செயல் திட்டத்தை பற்றி பேச போகிறோம். ஆசானோட உரையாட போகிறோம். நாங்கள் 7 பேர் இங்கே இருக்கோம். நாங்கள் கேள்வி கேட்போம், ஆசான் அதுக்கு பதில் சொல்வார். என் பேர் மகிழ்வதனி. இங்கே என் கூட இருக்கிறது அதித்தி, துளிர், அகனண்ணா, அருவி, மகிழினி அக்கா, சாதனா அக்கா. நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். வணக்கம். இளையோர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இளையோர் அறம் என்ற செயல் திட்டத்தை நம்ம எல்லாரும் இப்போ செம்மை வனத்தில் நீங்கள் பங்கேற்கும் இந்த வருகை கல்வியோட முதல் தங்கல்ல தொடங்குறோம் இல்லையா? இப்போ இதில் நமக்கு தெரியும், நம்ம உங்கள் எல்லாரோடையும் உரையாடிட்டு தான் இந்த செயல் திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறோம். பெற்றோரிடமும் உரையாடி இருக்கிறோம். இப்போ கேட்கக்கூடிய மக்களுக்கும் இன்னும் பலர் இதில் சிறுவர்கள் இளையோர் ஈடுபட வேண்டும் இருக்கு இல்லையா? அதனால் அவர்களுக்கும் புரியும்படி நம்ம இந்த கலந்துரையாடல் வைக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு கேள்விகள் கேளுங்க, நான் அதற்கான விளக்கங்கள் கொடுக்குறேன். எதனால இந்த செயல் திட்டத்துக்கு இளையோர்களை தேர்ந்தெடுத்தீங்க? இப்போ இது இந்த செயல் திட்டமே இளையோர் அறம் என்று தான் நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அதாவது அறம் எனும் கொள்கை நமக்கு இன்றியமையாது. குறிப்பாக தமிழர்களுடைய வாழ்வியல் அறத்தை அடிப்படையாக கொண்டது. நமக்கு அப்படிதான் பன்னாண்டு காலமாக கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய சூழல் அறம் இழந்த அல்லது அறக்கருத்துகள் சிதைக்கப்படும் சமூகமாக இருக்குது. இப்போ அறம்னா என்னன்னா பிறருக்கு உதவி செய்வதல்ல. இப்போ திருக்குழந்தை நூலில் உங்களுக்கு அறத்தை பற்றிய பாடம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அகமும் புறமும் ஒருங்கின கொள்ளல் அறம் என்றாகும். அகம், உங்களுடைய அகம் என்னவோ அதுதான் புறத்தில் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு உணவு, உடை, உறைவிடம், என்ன ஒரு விடுதலையான வாழ்க்கை முறை, விருப்பமானவற்றை செய்வதற்குரிய உரிமை, இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக தேவைப்படுகின்றன இல்லையா? இப்போ இதுதான் உங்களுடைய அகம்னா, இந்த இயல்பான தேவைகள் தான் புறத்திலும் இருக்கு, மற்றவர்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு என்னவோ அதுதான் மற்றவர்களுக்குன்றது தான் அறக்கொள்கையுடைய சாரம். ஆனால் நம்ம இன்று இப்போ பார்க்குறோம், உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் புறத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்குறோம். இப்போ நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு செல்லமாக தான் இருக்கிறீங்க. வீடுகளில் உங்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேற்றப்படுறது கொஞ்சம் கூடுதலாக கூட வழங்கப்படுது. அது நான் இப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் இந்த உலகத்தோட பெரும்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு சிறு கூட்டத்தில் இருக்கிறீங்க. செம்மை என்றாலுமே அது ஒரு சின்ன கூட்டம் தான். நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வயதை ஒத்தவர்கள் ஒரு முறையான உணவு இல்லாமல் இருக்காங்க, என்ன ஒரு போதிய ஆடைகள் இல்லாமல் நிறைய இருக்காங்க. அப்புறம் அவங்க விரும்பும் கல்வி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இன்னொன்று, அவங்களுக்கு எந்த கல்வி வேண்டும் என்று தெரிந்து கொள்வது கூட வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்காவது மரபு கல்வின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன, நீங்கள் பொது கல்விக்கும் போகிறீங்க, மரபு கல்வியும் படிக்கிறீங்க. இது இல்லாமல் தனித்திறன்களுக்காக ஏதாவது உங்களுக்கு பயிற்சிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விரும்பினா போக முடியும். உங்களால் ஒரு பயணம் போக முடியுது. உங்களால் ஒரு செழிப்பான இடத்தில் தங்க முடியுது. இதெல்லாம் இப்படிலாம் விரும்பலாம் என்றே தெரியாத குழந்தைங்க இருக்காங்க. இது உங்களுக்கு கேட்கறது கிடைக்குது, இதெல்லாம் கேட்கலான்றதே தெரியாத நிலைமையில தான் பல நூறாயிரம், அதாவது பல லட்சம் குழந்தைகளும் சிறுவர்களும் இளையோரும் உங்களை போல இருக்காங்க. இதை நீங்க பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். எப்பொழுதுமே இறைவன் நமக்கு மிகுதியாக வழங்குகிறான்னா அதை பகிர்ந்து கொள்வதற்காக தான். இதை நீங்க எந்த காலத்திலையுமே மறக்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்று மிகுதியா இருக்குன்னா அதை நீங்க மிகுதியாக எடுத்துட்டே இருக்கக்கூடாது. அது நோயாயிடும். இப்போ உணவே மிகுதியா இருக்குன்னா பசிக்கு மேல உணவு எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? செரிமான சிக்கல் ஆயிடுது இல்லையா? அதே போலதான் எல்லாமே. அப்போது என்னை பொறுத்தவரை எனக்கு இருக்கக்கூடிய விருப்பம் செம்மை
மாணாக்கர்களுடைய சிறுவர்கள், இளையோர் இவங்கெல்லாம் வந்து இந்த புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல உலகம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும் என்பது எனக்கு ஒரு விருப்பம். அது அடிப்படையானது. அடுத்ததாக இதுல ஏன் இளையோரை ஈடுபடுத்தணும்னா, உங்களை தான் அடிப்படையா கொண்டு எதிர்கால சமூகத்தை உருவாக்கவே முடியும். இது வந்து நீங்க எந்த அளவு இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா, எதிர்காலம்னே ஒண்ணு இருக்க போறது உங்களை வச்சுதான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மூத்த தலைமுறை, முந்தைய தலைமுறை எல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா அறக்கருத்துகளுமே சிதைக்கப்பட்டு விட்டன, சீரழிஞ்சிருச்சு. எந்த ஒரு அறநெறியுமே எந்த தளத்திலையுமே இல்லை. இப்ப அவங்களாலலாம் உடனடியா இதுதான் அறம்னு சொன்னாலாம் அதுக்குள்ள வரலாம் முடியாது, உடனே வந்துட முடியாது. அப்போ அடுத்த தலைமுறை தான் இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டி இருக்கு. இது முன்பு அப்படி கிடையாது. பொதுவாகவே எல்லா காலத்துலையும் சொல்லுவாங்க இளைஞர்கள் தான் எதிர்காலம். அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் யாரும் விடலை. இளைஞர்களை விடாம போட்டு கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியாச்சு. இன்னைக்கு என்னன்னா, உண்மையிலேயே சிதைஞ்சு கிடக்கு. எல்லா தளங்களையும் எடுத்துக்கங்க. உடல் நலம்னு எடுத்துக்கங்க. மருத்துவ நடைமுறைகள்ல அறம் இருக்கா? இல்லை. நீங்க கல்வி நிறுவனங்களுக்கு போறீங்க, உங்களுக்கு என்ன கல்வி கட்டணம் வாங்குறாங்க, என்ன கல்வி கற்றுக்கிட்டாங்க, அதுல என்ன அறம் இருக்கு? பள்ளிக்கூடத்துல அல்லது கல்லூரிகள்ல குடும்ப நிகழ்வுகள் எடுத்துங்க. எல்லாருக்கும் உறவினர்கள் இருப்பாங்க. குடும்ப நிகழ்வுகளுக்கெல்லாம் போறீங்க. அந்த குடும்ப நிகழ்வு ஏதாவது ஒரு அறநெறிப்படி நடக்குதா? அது தேவையான செலவு தான் பண்றாங்களா? பெருமைக்கு எருமை மேய்கிறது தான் நடந்துட்டு இருக்கும் எல்லா இடத்துலையுமே. எங்கேயாவது ஒரு நியாயமா வாழ்றதை நீங்க பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. ஆனால் இப்போ உங்களை போன்ற ஒரு சிலருடைய பெற்றோருக்கு இந்த அறக்கொள்கைகள் மீது நாட்டம் இருக்கிறதுனால நம்ம குழந்தைகள் இப்படி வளரட்டும்னு தான் ஆசான் பள்ளிக்கு வர்றாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறது? நேரா வந்து இந்த அண்டம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி கொடுத்து மட்டும் என்ன ஆகிட போகுது? அதுவும் நம்ம தொடங்கணும். சிறார் அண்டவியல் தொடங்கணும். நம்ம அது ஓரளவு உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துச்சு. இந்த ஒரு சேர்ந்து ஒரு இடத்தில் இருப்பது, உணவு, இந்த நம்ம செமை வழிபட்ட உணவுக்கு பழகிறது, விளையாடுறதுன்னு ஒரு அறிமுகம் இருந்தது. ஆனால் அது உங்களை வழி நடத்தாதுல்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா, முதல்ல நீங்க யாருன்றதை உங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுடைய தனித்திறன் என்ன, உங்களுடைய இயல்புகள் என்ன என்பதை புரிய வைக்கணும். அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்ல. அதுதான் இந்த இளையோர் அறத்துடைய தொடக்கம். இப்போ தனிப்பட்ட முறையில் நானும் ஒரு சிலரும் சேர்ந்து சில அறப்பணிகளை செஞ்சுட்டு வரோம். ஆனால் இதை வந்து உங்கள் கைக்கு உங்க கைகளோடு இதை பகிர்ந்து கொள்ளாமல் போனா, நீங்க எனக்கு நான் விரும்பக்கூடிய சமூகத்தை கட்டமைக்கும் பொழுது நீங்க எப்படி வந்து நிற்பீங்க? உங்களுக்கு என்னன்னே தெரியாது. நான் என்ன செய்யறேன்னு தெரியாது, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியாது, நம்ம எங்க கூட இருக்கிறவங்க என்ன பணி செய்யறாங்க உங்களுக்கு தெரியாது. நீங்களும் வந்து இப்ப இறங்கிட்டீங்க, வந்து களத்துல இறங்குறீங்கன்னா, இப்ப நான் வேற நீங்க வேற இல்லை, நாமன்னு ஆயிடுறோம். அப்ப நான் உங்களுக்கு தனியா கல்வி கற்பிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் எதெல்லாம் ஈடுபடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு கல்வி வேணும்னா அப்படிதான் என்னோட செயல்பாடுகள் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இளையோர் அறம் அப்படின்றத தொடங்குறோம். ஆமா, அப்போ இந்த இளையோர் அறம்ங்கிறத நம்ம ஒரு கல்வியா எடுத்துக்கணுமா, இல்ல பயிற்சியா எடுத்துக்கணுமா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விதத்துல எடுத்துக்கணுமா? நல்ல அருமையான கேள்வி. இதை வந்து நம்ம கல்வியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு முன்பு நான் அதுக்கு அடிப்படையாக ஒன்று சொல்லிடுறேன். பொதுவாக வந்து நான் பின்பற்றக்கூடிய கருத்து அல்லது நான் புரிந்து கொண்ட கருத்து என்னன்னா, எல்லாமே கல்வி தான். கல்வின்னா என்ன? கற்றல். இப்போ நம்ம ஒரு செயலில் ஈடுபடுறோம், அதிலிருந்து சில நன்மைகள், சில கேடுகள், சில குழப்பங்கள் எல்லாமே விளையுது. இது நன்மைன்னு தெரியுது, இது கேடுன்னு தெரியுது, சிலது நன்மையா தீமையானே புரியல.
இப்ப இந்த 3 விளைகிறதுன்றத நம்ம திரும்பி பார்க்கிறோம் நம்ம செய்ததுல இருந்து. அப்படி பார்க்கறதே ஒரு கல்விதான்றா. நீ அது என்னன்னே பார்க்காம போயிட்டு நீ கத்துக்க மாட்ட. ஆனா நீ இது இது ஏன் நிகழ்ந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டு பாரு. எல்லாத்துலயுமே இது ஏன் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கனாலே கல்வி கிடைச்சிரும். அப்படி கல்வி இல்லாத ஒன்று நம்ம வாழ்க்கையில இல்லை. அது குறிப்பா என்னோட இருக்கிறப்ப அது ஒரு நல்வாய்ப்பு நினைக்கிறவங்களுக்கு நல்வாய்ப்பு, கொடுமை நினைக்கிறவங்களுக்கு கொடுமை. அது என்ன ஆயிடும்னா எல்லாமே கல்வியா தான் இருக்கு என்னோட இருக்கிறப்ப. ஒரு விளையாட்டா இப்ப நம்ம சிறார் இளையோர் பயில இது நடத்தணும் இல்லையா, கூடல் நடத்தணும்ல. அதில் நம்ம என்னென்னலாம் செஞ்சோம்? இளையோர்லாம் எதுல ஈடுபட்டீங்க? ஒழுங்கை பயிற்சி. ஒழுங்கையில் நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க? குத்து பயிற்சி. குத்து பயிற்சி மாதிரி சில அடவுகள், சில கூத்து அடவுகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதை நீங்க போய் ஒரு நிகழ்வா செய்து பார்த்தோம். நம்ம எல்லாரும் செஞ்சு பார்த்தோம் இல்லையா? இப்ப அத நீங்க ஒரு கல்வி பயிற்சி அப்படின்னு பிரிக்க முடியுதா? இல்ல அது உங்க உடல் நலத்தை மனநலத்தை மேம்படுத்தும் ஒரு வாழ்க்கையின் அங்கமா பார்க்க முடியுதா? உங்க வாழ்க்கை வேற அந்த பயிற்சி வேற அப்படி இருக்குதா, அல்லது அது உங்க கூட கலந்து இருக்குதா? கலந்துதான். எந்த வகையில அது கலந்து இருக்குன்னு சொல்றேன். உன்னால அதை எப்படி சொல்ல முடியுது? எப்படி அது பண்ணா வருது? இது தினமும் வாழ்க்கைக்கு தேவையானது தானே. இப்போ அதாவது குத்து பயிற்சி பண்றோம், அது காலையிலே எந்திரிக்கிறோம், எல்லாம் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு அது எல்லாரும் ஒற்றுமையா செய்கிறோம். அதனால அதில் ஒரு ஒற்றுமை வரும். அது காலையிலே எந்திரிக்கிறது ஒரு இது நம்ம தினமும் செஞ்சால் இது உடலுக்கும் நல்லது. இது பத்தாததுக்குன்னு தற்காப்பு கலையும் கற்றுக்குறோம். அதனால இதை நம்ம கல்வி, இது வாழ்க்கை வேறு, இது கல்வி இது வேறுன்னு பிரிக்க முடியாது. இப்போது இதே நம்ம கற்றுக்கிட்டா நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் பயன்படுத்தலாம். அதனால இதை பிரிக்க முடியாது. அதுதான் இப்ப நம்ம இது கல்வி பயிற்சின்னு பிரிக்க முடியாதபடி இருக்கு பாத்தியா? அதுதான் நம்முடைய ஆசான் பள்ளியுடைய தனித்தன்மை. அது குறிப்பா என்னுடைய இயல்பு அதுதான். என்னால கற்பிக்காம ஒண்ணு என்னால செய்ய முடியாது. நீங்க ஒரு உணவாக்கம் செய்யணும்னா கூட அது இந்த உணவுல என்ன எதெல்லாம் சேர்க்கலாம், எப்படி சேர்க்கலாம் அப்படின்றத ஒரு கருத்தை நான் கற்பிச்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் அதுதான். இப்ப அதனால இப்போ இளையோர் அறம் என்று வரும் பொழுது அது உங்க வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான். அதுல உங்களுக்கு நிறைய பாடங்கள் கிடைச்சிட்டே இருக்க போகுது, நிறைய பாடம் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா அது உங்க வாழ்க்கைக்கு வெளியில இருக்காது. ஏன்னா நம்ம தொடக்கத்துல என்ன சொல்றோம்? அகமும் புறமும் ஒருங்கிணை கொள்ளல் தானே. புறத்துல என்ன இருக்குதோ அதை நீங்க உங்களுடைய அகத்துக்குள் கொண்டு வர்றீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிறருக்கு கிடைக்கணும்ன்ற வேட்கையோட நீங்க பணி செய்ய போறீங்க எனும் பொழுது அது உங்க வாழ்க்கையின் அங்கமா தான் இருக்கும். ஆனா அது கல்வியின் அடிப்படையிலான புரிதலா தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடுனா, இப்ப இயலாதவருக்கு போய் மற்றவங்க உதவி செய்வாங்க, அப்புறம் எப்பவும் போல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி செய்ய போறது இல்லை. நம்ம பிறருடைய துயரங்களை நம்முடைய துயரம் போல கருதி அவங்க கூட போய் நிக்க போறோம். அப்போ அவங்களுக்கு சிக்கலுக்கு என்ன காரணம், இது களையப்படணும்னா என்ன செய்யணும், மீண்டும் இப்படி சிக்கல் வரலன்னா நம்ம என்ன தீர்வு கொடுக்கணும், இவ்வளவு பாக்குறோம்ல. அப்ப நம்ம எவ்வளவு கல்வி வேணும். அதனால நம்முடைய அறப்பணிகள் என்பவை கல்வி அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை முறையா தான் இருக்கும். மாமா, இந்த திட்டத்தை செய்யறது மூலமா இளையோர்கள் என்ன கத்துக்கிறாங்க? இப்போ நீங்க முதல்ல சமூகத்தை புரிஞ்சுக்குவீங்க. சமூகம் எப்படின்னு இப்போ ஒரு சான்று சொல்றேனே. அன்னைக்கு நம்ம ஒரு சின்ன காணொலி ஒன்று பார்த்தோம்ல, இந்த திட்டத்தை நான் உங்களுக்கு விளக்கும் பொழுது ஒரு ஒரு குடிசை, அது முழுக்க முழுக்க ஓட்டையா இருக்கு, கூரை. மழை பெஞ்சுன்னா கொட்டும். அவங்க என்ன சொன்னாங்க? ஒழுகாது, கொட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது மேல ஒரு தார்ப்பாயை போட்டு மூடி வச்சிருக்காங்க.
உள்ள சுவர்கள் சேதமாக இருக்குது, தளம் சேதமாக இருக்குது, முதியவர்கள் இருக்காங்க, குழந்தைங்க அவங்களுக்கு குழந்தையற்றவர்கள பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, எல்லாரும் திருமணம் ஆயிட்டாங்க. ஆனாலும் அந்த ஒரு கீத்து மாற்ற முடியாமல் இருக்காங்கல்ல. இப்போ இதை பார்க்கும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குவீங்க? இல்லை, இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குல்ல, இந்த மாதிரி குடும்பம் எப்படி இருக்க முடியுதுன்ற கேள்வி வருதா உனக்கு? அதுதான் முக்கியம். ஏன் இப்படி இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வரணும்ல. இப்போ சமூகத்துல நம்ம எந்த ஊர்ல அந்த குடிசையை பார்த்தோமோ அந்த ஊர்லயே ஒரு பெரிய கோயில் இருக்கு இல்லையா? பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயிலோட கூரை எதனால் வேயப்பட்டது? சரி, நம்ம ஊர் பேரே சொல்லுவோம், அப்பதான் மக்களுக்கு புரியும். தில்லை. நம்ம தில்லையில பாக்குறோம் இப்படி ஒரு குடிசைய. ஒரு குடிசைல இது மாதிரி பல குடிசைகள் இருக்கு. அந்த தில்லை இறைவனுடைய கோயிலுக்கு பொன்னால் வேயப்பட்ட கூரை இருக்கு. எப்படி? கூரை எதனால் வேயப்பட்டது? பொன்னால கூரை வேயப்பட்ட கோயில் இருக்கிற ஊர்ல கீத்து மாத்துறதுக்கு வழி இல்லாம ஒரு நூற்றுக்கணக்கான குடிசை இருக்குன்னா கோபம் வருதா வரலையா? அந்த கோபம் வரணும். அதுதான் நீங்க கத்துக்கணும். இது என்ன சமூகம் இது? சரி, அந்த பொன்கூரே யாரோ ஒருத்தர் ஒரு மன்னர் வேய்ந்து கொடுத்தார். சரி, அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு மட்டும் பல கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய பணக்காரர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. ஏன் அந்த ஊர்லயே பல கோடிகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஏன் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி நீ கோயிலுக்கு கொண்டு போய் கொட்டுற பணத்தை ஏன் ஏழைகளோட குடிசைக்கு கூரை வைக்கிறது கொடுக்க கூடாது? ஏன் கொடுக்க கூடாது? கொடுத்தா என்ன? அப்ப இறைவனுக்கு செய்யும் பணின்றது என்ன? இதானே. உண்டியல கொண்டு போய் நகையை போடுறது இறைவனுக்கு செய்யற பணியா? அப்ப எவ்வளவு திமிரு இருந்தா நீ கொண்டு போய் கோயில்ல நகையை கொட்டுவ? இந்த குடிசைகள் எப்படி இருக்குன்னு கூட பார்க்க கூட மாட்டேன்னா அது என்ன சொல்றது? செருக்கு தானே, அது திமிரு தானே அது. இதை பார்த்து உங்களுக்கு எனக்கு கோபம் வருது, உங்களுக்கும் வரணுன்றதான் நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நான் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கெல்லாம் அதிகம் போக மாட்டேன். இறைவன் இல்லை, இறைவன் எங்கே இருக்கிறான்? அந்த அந்த ஓட்டை வழிஞ்சு பிஞ்சு போன குடிசையோடைய சுவர்களில் இறைவன் இருக்கான். அந்த மக்கள்கிட்ட இருக்கிறான் இல்லையா? அவங்களாம் யார் பெற்ற பிள்ளைங்க? எல்லாம் இறைவனோட குழந்தைங்க தான். அப்ப இறைவனுடைய நெறி, நமக்கு வழங்கப்பட்ட இறை நெறி எதை வலியுறுத்துதுன்னா அறத்தை வலியுறுத்துது. நமக்கு அறம் தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறான். நீ உனக்கு மிகுதியாக கிடைத்தவற்றை இயலாதவரோடு பகிர்ந்து கொள். அதுதான் இறைவன் வகுக்கிற நெறி, நமக்கு வழங்கியிருக்கிற நெறி, காலகாலமா நமக்கு வழங்கப்பட்ட நெறி அதுதான். அப்போ நமக்கு இந்த மாதிரியான சூழல் குறித்த கல்வி வேணும். உங்களுக்கு நான் அதை தான் அறிமுகப்படுத்தணும். நீங்க அதெல்லாம் பார்க்கணும். ஒரு சாக்கடைகள் ஓடுது, அது உண்மையிலே சாக்கடை இல்லை, அது கால்வாய். கால்வாய் சாக்கடையா இருக்கு. ஏன் கால்வாய் எல்லாம் சாக்கடையா இருக்கணும்? ஏன் அதை தூர் வரக்கூடாது? அதுக்கு ஏன் பணி செய்யக்கூடாது யாரும்? அப்படின்னா நீங்க அந்த கேள்வியில் ஏன் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனா நீ ஏன்னு கேள்வி கேட்டுப்பாரு. இது ஏன் இப்படி இருக்குன்னு மட்டும் கேட்டுப்பாரு, மீண்டும் மீண்டும் கேட்டுப்பாரு. உனக்கு நிறைய பாடம் கிடைக்கும். மாமா, இந்த சிறார் இளையோர் கூட்டமைப்பு என்ன மாதிரியான களப்பணிகளை மேற்கொள்ளும்? இப்போ நம்ம இந்த கூட்டமைப்பு வழியாக பல வகையான பணிகளில் ஈடுபடலான் இருக்கோம். ஒன்று, இது போல கூரை வீடு சிதலமடைந்த யாராவது இருக்கிறாங்கன்னா நம்ம இனங்கண்டு அவர்களுக்கு முழுமையாக அதனை சீரமைத்து தருவது. நம்ம இப்போ கூட செய்தது, நம்ம இதன் வழியாக செய்யலை, நம்ம தனிப்பட்ட முறையில் தொடங்கினா அப்புறம் தாய்மை கழகத்தின் வழியாக அதை நம்ம முழுமையாக செய்துட்டோம்.
முழுமையாக அந்த குடிசை வந்து சீரமைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து குடிநீருக்கான ஏற்பாடு, மழைநீர் சேமிப்பு வரைக்கும் செய்து கொடுத்துருக்குறோம். முழுமையாக அந்த கூரை மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து உள்ள உட்புற கட்டுமானம், சுவர், தளம் எல்லாம் சீரமைச்சு கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட அந்த வீடு வந்து ஒரு பொலிவாயிடுச்சு. நீங்கள் படமே பார்த்துருப்பீங்க. அவங்களோட அந்த பெண்ணும் உரையாடினாங்க, அவங்களோட நடந்தது சொன்னாங்க. மழை நீர் வரைக்கும் போட்டு கொடுக்குறோம். ஏன் மழை நீர் போட்டு கொடுக்குறோம்னா, நம்ம மழை நீர் குடிக்கிறோம்ல, மழை நீர் நம்ம குடிக்கிறோம், அவங்களும் குடிக்கணும் இல்லையா? இதெல்லாம் அடிப்படை தேவை. உறைவிடம், குடிநீர், இதெல்லாம் அடிப்படை தேவை. உணவுக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் இனிமே உணவு அடிப்படை செலவுகளுக்கு நம்ம நிதி கொடுத்துருவோம். ஏற்கனவே தாய்மை கழகத்தின் வழியா அப்படி ஒரு பலருக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இளையோர் அறம்ன்றது என்னன்னா, அவ்வாறு நிதி மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில்ல. இதுல நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம்னா, நீங்க போய் கரம் நீட்டுதல், போய் பல இடங்களுக்கு போய் கரம் நீட்டணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களை ஒரு சான்று சொல்லணேன். இப்போ வந்து முதியோர் இல்லங்கள், அனாதை ஏதிலி பிள்ளைகள், அதாவது அனாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ அவங்களுக்கு பொதுவாக யாருக்காவது பிறந்த நாள்னா வந்து அன்னைக்கு உணவு கொடுப்பாங்க என்ன. ஆனால் அது என்ன இருக்கு, நீ பெரிய ஆளு, உன் பிறந்த நாளுக்கு நீ மற்ற நாளில் சாப்பிடணும்ல குழந்தை. இந்த மாதிரியான ஒரு பிறந்த நாளுக்கு உணவு போடுறதுன்ற மாதிரியான பெருமைகள் எல்லாம் நிறுத்திட்டு நம்ம போவோம். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 50 பேர் அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்க, என்ன ஆதரவற்ற குழந்தைகள். பொறுமையாக பாருங்க. உங்களுக்கு நான் அதை பற்றி நான் இன்னும் அந்த சூழலில் பாடம் நடத்துகிறேன். 50 பேரா, அந்த 50 பேரை பொறுமையாக நீங்கள் உள்வாங்குங்க. சும்மா ஒரு நாள் இருந்து அவங்க கூட பேசுங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தனிப்பட்ட சிக்கல் இருக்குது, என்ன தேவை இருக்குது, என்ன திறன் இருக்குது. அவங்கள பரிதாபமாக மட்டுமே பார்க்கக்கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான். அவங்களுக்கு என்ன திறன் இருக்குது, இதை வந்து நீங்கள் முதல்ல உள்வாங்கணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு நாள் உணவு அனுப்பி விடணுமா, அதை அனுப்பிடலாம், அது இல்லை விஷயம். இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆதரவற்ற சிறுவர்கள் முதியோரோட இல்லங்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் விருந்தாக இருக்கும், அடுத்த நாள் பத்திய உணவாக இருக்கும். பாவம் தானே. நீ உனக்கு ஒரு பிறந்த நாளும் உன் பிள்ளைக்கு பிறந்த நாளுன்னா நீ வந்து அங்கே போய் கறி விருந்து போடுறதும் அதுக்கப்புறம் வந்து விட்டுறதுன்னா அது நியாயம் இல்லை. ஒரு சீராக அவங்களுக்கு என்ன வேணும், அந்த உணவு செலவையே, உணவுக்கு நீங்கள் ஒரு செலவு ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5000 ரூபா ஒதுக்குறாங்க. இந்த 5000 ரூபாய ஒரு 4 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களோட அடிப்படை தேவையை நிறைவேற்றி விடலாமே. இல்லை ஒரே ஒரு குழந்தை அடிப்படை தேவை, என்னால் இதாம்பா முடியும். எல்லாருக்கும் ஒரு வேளை உணவு அங்கே கிடச்சிட்டு தான் இருக்குது, 3 வேளை உணவு. ஆனால் ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் ஆளுக்கு 5000 ரூபா கொடுத்து அவங்களுக்கு அடிப்படையான ஏதோ ஒரு பாடநூலோ அல்லது அவங்களுடைய ஆடைகளோ இல்லை மருத்துவ செலவோ கொடுத்துட்டா ஒரு தேவையை நிறைவேற்றுறோம். நம்ம எப்பவுமே தேவைகளை நிறைவு செய்யணுமே தவிர போயிட்டு உதவி செய்யறது என்ன, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், அது உதவி செய்யறது, அதுக்கப்புறம் ஒரு பகட்டுக்காக எதையாவது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான இல்லங்களுக்கு போகலாம், முதியவர்களோட உரையாடலாம். இப்போ பல முதியோர் இல்லம் இருக்குது, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நோயாளிகள் இருப்பாங்க, போதிய மருந்துகள் அவங்களுக்கு இருக்காது. நம்ம மருந்து வாங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாமே. இப்போ நம்ம கொள்கையை தான் எல்லோரும் கடைபிடிக்கணும்னு இல்லைல்ல, கடையில் கூட மருந்து வாங்கி அவங்க எடுத்துக்கலாம். நம்ம அந்த மருந்து வாங்குறது கூட ஒத்துழைப்பாக இருக்கலாமே. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் போகிறீங்க, ஒரு 5 முதியோர், அவங்களுக்கான மருந்து தேவைகளில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் அப்படின்னு வச்சுப்போமே. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இளையோர் அற பொறுப்பாளர்கள் வந்து நம்ம இந்த 5 பேருக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கோப்பான்னு முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த 5 பேருக்கான மருந்து தேவைகளை நீங்கள் நிறைவு செஞ்சுட்டே இருப்பீங்க. ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்றீங்க நீங்கள். இப்போ புரியுதா? இப்போ அங்கே இருக்கிற 50 பேருக்கும் உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன செலவாகுமோ அதுதான் அந்த 5 பேருக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஆகும். அப்படி ஒரு தேவைகளை புரிஞ்சுட்டு ஒவ்வொரு இடமா நீங்கள் வந்து போய் கரம் நீட்ட வேண்டி வேணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு, நிறைய இருக்குது. நம்ம ஒரு கிராமங்களில், இப்போ நம்ம ஆச்சாம்பட்டியிலே நான் அன்றைக்கி கூட சொன்னேன்,
இப்போ கபடி விளையாடக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து வெளியூருக்கு போட்டிக்கு போகணுன்னா போதிய நிதி ஏற்பாடு இல்லை. அவங்க யாராவது ஒரு ஊர் தலைவரோ அல்லது அரசியல்வாதிகள்கிட்டயோ போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே அப்படி இல்லை. ஆனால் பொதுவாக என்ன நடக்கும்னு கேட்டால், இப்போ ஒரு 16 இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து கபடி விளையாடுறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு உள்ளூர் அரசியல்வாதிகிட்ட போய் பணம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன். இந்த பணத்தை வந்து அவன் சும்மா கொடுக்க மாட்டான். புரியுதா? இவங்களை வந்து பயன்படுத்துவான் தேர்தலுக்கு, கட்ட பஞ்சாயத்துக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கல நாட்டில். இவன் வந்தா கொடி கட்டுறதுக்கு, கத்துறதுக்கு, இதுக்குன்னே வந்து பல விளையாட்டு குழுக்களை உருவாக்கி வச்சிருப்பானுங்க. இப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து ஒரு போதை பழக்கத்தை ஏற்படுத்தி விடுறது, இதெல்லாம் செய்வான். இப்போ நம்ம உருப்படியா விளையாடக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு 12 பேர். அவங்களுக்கு ஒரு விளையாட்டு போட்டிக்கு வெளியூர் பயணம் செய்வதற்கு ஒரு தேவை இருக்குன்னு, அது என்னன்னு முதல்ல கவனிச்சு அதோட விவரங்கள் எல்லாம் வாங்கி அந்த தேவையை நிறைவேற்றலாமே. இப்படி நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வச்சுக்காம இப்படி பறந்துபட்டு இந்த சமூகத்தை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பறந்துபட்டு பார்க்கணும். எதை பார்த்தாலும் இந்த இதுல என்ன அறக்கேடு இருக்கு, இதுல என்ன அறம் நம்ம செய்வதற்கு இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கணும். நாங்கள் இளையோர்னால நாங்கள் இதுக்கு முதலீடு எப்படி வந்து போடுவோம்? அதான் முதலீடு கிடையாது, அதற்குரிய சொல் வந்து நிதி தேவை. முதலீடுனா தொழில் செய்யறதுக்கு உள்ளது. அது தெரிஞ்சுக்க, நீ வந்து வெளி சூழல்லேருந்து வந்தனால அது உனக்கு சொல் புழக்கல்ல. நிதி, நமக்கு என்ன நிதி அப்படின்னு அதானே. இப்போ நம்ம என்ன நிதி ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கிறோம், அறச்சேமிப்புன்னு ஒன்று உருவாக்குறோம். அறச்சேமிப்பு, சிறார் இளையோர், இந்த உரையாடலை கேட்குறவங்க நம்ம செம்மை மீதும் என்னுடைய செயல்பாடுகள் மீதும் அக்கறை கொண்டவர்கள் என்ன செய்யணும்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிறார் இளையோர் ஆகியோருக்கு வந்து ஒரு உண்டியல் கொடுத்துடணும். ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 10 முதல் 20 ரூபாய் வரை அதில் சேமிக்கணும். அது பேர் அறச்சேமிப்பு. இப்போ ஒரு மாதம் கழித்து என்ன வருதோ அதை நமக்கு அறச்சேமிப்பு கணக்கு அவங்க கொடுக்கணும். அந்த நிதியை கொடுக்கணும், கணக்கோட கொடுக்கணும். இப்படி பலர் அறச்சேமிப்பில் ஈடுபடும் பொழுது நமக்கு ஒவ்வொரு மாதமும் நிதி வந்து சேர்ந்துடும். யாருக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட சுமையா இருக்காது. இதுதான் முதன்மையான நமக்கு நிதி. சரியா? முதன்மையான நிதின்றது அறச்சேமிப்பு தான். இப்போ நீங்கள் எல்லாருமே உண்டியில் நாளையிலேருந்து தொடங்குறீங்க, இந்த மாத இறுதியில் கணக்கு கொடுக்குறீங்க. இப்போ இன்னும் நிறைய பேர் சேருவாங்க, நம்ம அந்த உரையாடலை கேட்டுட்டு நிறைய பேர் சேருவாங்க. அவங்க எல்லாருமே உண்டியலில் சேமிக்க தொடங்குறாங்க. இது முதன்மையானது. ஆச்சா, அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம், நிதி திரட்டுவதுக்குன்னு நிகழ்வுகள் நடத்த போகிறோம். இளையோருடைய நிகழ்வுகள் இப்போ என்னென்ன நம்ம நடத்துவோம், இசை நிகழ்வு நடத்தி நிதி திரட்டலாம். சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒழுங்கை கூத்து கற்றுட்ருக்குறீங்க. ஒழுங்கை கூத்துக்காகவே நிகழ்வு நடத்தி அதில் நுழைவு கட்டணமோ பங்களிப்போ வாங்கி செலவு போக நமக்கு மீதம் இருக்கணும் தொகை இருந்ததுன்னா அது எதுக்கு பயன்படுத்துவோம், இளையோர் அறத்துக்கு பயன்படுத்துவோம். அப்போ ஒன்று சேமிப்பு, அது அன்றாடம் நடந்துட்டுருக்கோம். இன்னொன்று நிகழ்வுகள் வழியாக நிதி திரட்டுதல். இந்த 2 வழிகள் வச்சுருக்கோம். இப்போ இந்த நிகழ்வுகள் கூட நிதி மட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்குதானே. இப்போ நான் வந்து இந்த அறப்பணிக்காக நிதி திரட்டுவோம், வாங்க ஒரு கூத்து நிகழ்வு வைக்கலான்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க, அது எப்படி இருக்கு? அதெல்லாம் அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. கேட்கும்போது உற்சாகமாக இருக்கு. பெற்றோர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்காம நம்மளே வந்து கொடுக்கறது வந்து ஒன்றும் ஒரு
தனிப்பட்ட செயலாக ஒன்றும் மகிழ்ச்சியை தருது. அருமை. அதுதான் இப்போ நம்ம ஒரு உழைக்கிறோம், உழைத்து ஒரு நிகழ்வு நடத்துகிறோம். அந்த நிகழ்வோட உபரியை அறப்பணிகளுக்காக ஈடுபடுத்துகிறோம் போது நீங்கள் வந்து ஒரு கலையை கற்றுக்குறீங்க, அதை ஒரு நிகழ்வாக ஏற்பாடு பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, நிகழ்வு ஒருங்கிணைப்பு கூட இளையோர் தான் பண்ணணும், நிகழ்வு திட்டமிடல் கூட நீங்களே செய்யுங்க. அரங்க வாடகை எவ்வளவு, வர்றவர்களுடைய எண்ணிக்கை என்ன, வருபவர்களுக்கு உணவு, கலைக்குழுவினருடைய பயண செலவு, இதெல்லாம் போக கையில் மீதம் இருக்கணும்னா நுழைவு கட்டணம் எவ்வளோ வைக்கணும், எல்லாமே நீங்களே திட்டமிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த இசை நிகழ்வுகளில் ஈடுபட்ட பட்டறிவு இருக்குது, யாருக்கு அருவி நற்றாய் போன்றவர்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதை திட்டமிடலாம். நானும் கூட இருக்கிறேன், நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாருமே கூட இருப்போம். ஆனால் நீங்கள் இது வழியாக எவ்வளோ கற்றுக்குவீங்க, அது உங்கள் கைக்கு வந்து ஒரு ஒரு நிதி வந்து சேர்றதுன்னா என்னன்னு தெரியல. அப்போ அந்த உழைப்பிலிருந்து விளையிறதை எடுத்துட்டு போய் நம்ம ஒரு பணியில் ஈடுபடுத்துகிறோன்னா, மற்றவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேம்பாடு தரக்கூடிய பணியில் ஈடுபடுத்துகிறோன்னா, அந்த இன்பம் இருக்குல்ல, அதில் நீங்கள் இறைவனை உணர்வீங்க. நீங்கள் உணர்வீங்க ஒரு நாள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு மனதில் ஒரு இன்பம் ஊறும், அதில் இருப்பான் இறைவன். அது நிச்சயமாக அங்கே போய் உண்டியலில் நகை போடுறவங்களுக்கு வந்து இதையே செஞ்சுட்டு தான் எந்த பிறவிலையும் அந்த உணர்வு கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நிதி திரட்டுதல் கூட நம்முடைய உழைப்பையும் நம்முடைய திறன் மேம்பாட்டையும் தான் அடிப்படை வச்சிருக்கிறோம். மாமா, இந்த செயல் திட்டத்தினால மக்களுக்கு எப்படி எந்த வகையில போய் ஒரு கருத்தா போய் சேரும்? மக்களுக்குன்றது நம்ம கருத்துக்களை கேட்பவர்களுக்கெல்லாம் இப்போ எல்லாமே கருத்தா போய் சேரும். இதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இது தேவையில்லைன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு வேணும்னா அதை மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ மக்கள் வந்து நம்ம கருத்துக்களை கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அதுதான் அன்பு. அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் வேணும்னா இருப்பிடத்துக்கு உரியதை செய்யணுமே தவிர, இருப்பிடத்தை செய்து கொடுக்கிறோம் எங்க கருத்தை கேளுங்கன்ற இடத்துக்கு போயிட்டோம்னா அது அன்பு இல்லை. நான் இதை கொடுக்குறேன், நீ அதை கொடுன்னு ஆயிடுது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு செய்யணும் நம்ம. புரியுதா? மாமா, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறனால இதுல கலந்துக்கிற இளையோர்களோட வாழ்க்கை வந்து இன்னும் அறம் சார்ந்து இருக்குமா? இதை உள்வாங்கி கொண்டு செய்யும் இளையோருக்கு அது அறம் சார்ந்ததா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு செயல்பாட்டில் நம்ம ஈடுபடுறோம் அப்படிலாம் இல்லாம, இப்ப நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிட்டு ஏன் செய்யறோம் இத என்று நீங்க இதை புரிந்து கொண்டீர்கள்னா அது நிச்சயமா அறம் சார்ந்ததா இருக்கும். இல்ல இது நமக்கு இதை சொல்றாங்க செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அறமா இருக்காதுல்ல. ஆனா இப்ப நானே உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கறேன்ல, இது தொடங்கலாமா, விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே தானே இருக்கேன். பெற்றோர்கிட்டையும் கேட்டேன்ல, உங்களுக்கு எல்லாம் உடன்பாடா இருக்கா அப்படின்னு. ஏன் அதை நான் கேட்டுட்டே இருக்கிறேன்னா, நம்ம சொன்னா செய்வாங்கன்றது எனக்கு தெரியும். அப்படி செய்யக்கூடாது யாரும். அவங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கணும், அது அவங்க உள்வாங்கணும் கருத்தா. நீங்களுமே இந்த கருத்தா உள்வாங்கிட்டு ஈடுபட்டீங்கன்னா அது அறம் சார்ந்ததாயிடுது. இல்லைன்னா என்ன ஆயிடுது, கீழ்ப்படிதல் தானே. மறுபடியும் பள்ளிக்கூடத்துல செய்யறது இங்க செய்றீங்க, இல்லைன்னா இது பிடிச்சிருக்குன்னு செய்றீங்க. பிடிச்சிருக்கிறதா செய்வோம், பிடிக்காத நம்ம செய்ய மாட்டோம். ஆனா பிடிச்சிருக்குன்றதுக்காக மட்டுமே செய்யற செயலா இது இல்லைல்ல. ஒரு ஆழமா பார்க்கணும், ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் ஆழமா பார்க்கணும். ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது செய்ய போறோம்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, ஏன் என்ன, இதுக்கு நிதி எங்க இருந்து வருது, இந்த சிக்கல் ஏன் சமூகத்துல இருக்கு. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, ஒரு கூரை மாத்திரத்துக்கு வழி இல்லாம பல 100 குடும்பம் இருக்கிற இடத்துல பொன்னால் கூரை வேயப்பட்ட கோயில் இருக்கு. இது நீ இப்படி பார்க்க பழகணும் முதல்ல. இது பார்த்துட்டு கோபப்பட்டுட்டு போறதோ கோயில திட்டுறதோ இல்ல நோக்கம்.
கோயில் அப்படிதான் இருக்கணும். கோயில்களே வந்து கருவூலங்கள் தான், செல்வத்தை சேர்த்து வைக்கிற இடம் தான் கோயில். அது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல மேலும் மேலும் அதே கோயில் கொண்டு போய் பொண்ணை கொட்டுறதா அல்லது கூரை வெய்து கொடுக்கறதான்ற கேள்வி யாருக்குமே வரல என்பதுதான் நான் சொல்ற உள்வாங்குதல். நீ உள்வாங்கி செய்யறையும், உள்வாங்கு, இந்த சூழலை உள்வாங்க. அதுக்காக வந்து தங்கத்தை கொட்டுறவங்க மேல எல்லாம் கோவப்படாது, நேர விரையும். இதுக்கு மேல எல்லாம் கோவப்படுறது வந்து நம்ம தகுதிக்கு குறைச்ச. இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தீர்வுகளை நோக்கி போகணும். சரியா? இதுதான். அப்பதான் நீ உள்வாங்கினதான் இப்படி புரிஞ்சுக்குவ. இல்லைன்னா என்ன ஆயிடும்னா செல்வந்தர்கள் மேல கோபம் வரும், ஏழைகள் மேல பரிதாபம் வரும். அது தீர்வு கிடையாது. செல்வந்தர்கள் பாவிகளும் இல்லை, ஏழைகள் எல்லாருமே புண்ணியவான்களும் இல்லை, புண்ணியர்களும் கிடையாது. இது இரண்டுமே, இந்த இருமைகள்லாம் மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது. நீ உள்வாங்கி கத்துக்கிறன்னா இந்த சிக்கல் ஏன் இருக்கு, எப்படி இருக்கிறது, இதற்கு என்ன தீர்வு என்று உன் சிந்தனை பயணிக்கும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையும் அறநெறிப்படும். நான் சொல்றேனேன்னு செய்யக்கூடாது, அம்மா அப்பா சொல்றாங்களேன்னு செய்யக்கூடாது. ஏன் எதற்குன்னு புரிஞ்சுட்டு செய்யணும். சரியா? இளையோர்கள் வச்சு இன்னும் வேற என்னென்ன திட்டங்கள் இருக்கு? இளையோர்களுடைய பல செயல்பாடுகளை இதுல நான் ஒருங்கிணைச்சிருக்கிறேன். அதாவது உங்களுக்கு என்ன, உங்களுடைய இசை, கூத்துக்கலை, இந்த ரெண்டும் இதுக்குள்ள வருது. ஐநெறி கல்விக்காக தான் வந்தீங்க இளையோர்கள். ஐநெறி கல்வி இதுதான் ஐநெறி கல்வி. திருக்குழந்தையுடைய பாடங்களை கற்றுக்கணும்னு வந்திருக்கிறீங்க. இதுதான் திருக்குழந்தையின் அறம். இப்போ நீங்கள் என்னென்னா, மற்றவர்கள் பாடம் படிக்கிறாங்க, நீங்கள் வந்து பாடத்தை பயிலுகிறீர்கள். பயிலுதெல்லாம் செய்து கற்றுக்கொள்ளுதல். அப்போ இதுவே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இது ஒரு நிறைவான வழிகாட்டுதலாக இருக்கும். இது தொடக்கம்தான். நீங்கள் இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு விரிவடைவதற்கு. இப்போ நான் எல்லாத்தையும் சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப தூண்டி விடுற மாதிரி ஆயிடும். இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதே ஏன்னா உங்களுக்கு ஒரு கற்பனையை விரிக்குது இல்லையா? நான் இப்போ எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அது தாங்க முடியாது உங்களால். இப்போ நம்ம எதெல்லாம் வந்து மனக்கண்ணில் பார்த்துருக்கிறோமோ அதை முதல்ல போய் செய்வோம். செய்ய செய்ய அடுத்தடுத்த தொலைவுகளை நீங்க புரிஞ்சுட்டு அதை நோக்கி போகலாம். ஆமா, என்னதான் நம்ம நல்லது அதெல்லாம் செஞ்சாலும் அந்த ஒரு எந்த செயலா இருந்தாலும் இருக்கும். இந்த ஒரு செயலை செய்யும் போது சிக்கல்கள்னு சில பல நடுவுல வரும்ல, அந்த மாதிரி வந்தா அது என்ன மாதிரி சிக்கல்கள், அதை நம்ம எப்படி எதிர்க்கலாம்? அந்த மாதிரி இது ஒரு மிக இன்றியமையாத கேள்வி. ஏன்னா நீங்க வந்து எப்போ வந்து பொது பணியில ஈடுபடுறீங்களோ அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தன்மானத்தை இழக்க போறோம்னு தெரிஞ்சுக்கணும். பெருமைக்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய வழிமுறையில பெருமைக்காக எதுவும் செய்யக்கூடாது. தன்மானத்தை இழக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டு தான் நீ பொதுப்பணிக்கே வரணும். ஏன்னா நீங்க யாருக்காக பணி செய்யறீங்களோ அவர்களில் ஒரு பகுதியினர் எப்பொழுதுமே நான் உங்களை எதிர்ப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 20 வீடுகள் இருக்கிற ஒரு தெருவில் ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஏதோ செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி உள்ள 19 வீடுகளில் ஒரு 4-5 வீடுகளாவது உங்களை எதிர்க்கும். நம்முடைய அளவுகோல் படி, நம்முடைய நெறிமுறைப்படி இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த நெறிக்கு உட்படாத மற்றவர்களும் அதை கேட்பாங்க. அவங்களுடைய ஏச்சுக்கும் ஏளனத்துக்கும் கூட நீங்க ஆளாக வேண்டியிருக்கும். புரியுதா? இன்னொன்னு, இது எனக்கு இதுல நிறைய பட்டறிகள் இருக்கு. 1 2 நம்ம வந்து ஒரு அரவணைக்கணும்னு இறங்கி கை கடிபட்ட நிகழ்வுகள் எல்லாம் நினைவு வச்சுக்க முடியாத அளவுக்கு 1 அல்ல 2 அல்ல.
நம்ம ஏதாவது ஒன்றில் அவங்க ஈடுபடணுன்றதுக்காக ஒரு நிதியை கொடுத்துருவோம். அப்படி அதில் ஈடுபடவே மாட்டாங்க. வேற ஏதாவது செலவு பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. என்ன பண்ணுவோம்? செய்வாங்க. பல பேர் செய்வாங்க, செய்திருக்காங்க. நீங்கள் இதுக்காகத்தான் நீ கொடுத்துருப்ப, ஆனால் வேற எதுக்காவது பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே நம்ம இந்த பட்டறிவுலேருந்தெல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, இதை வடிவமைச்ச முறையே என்னன்னா, செயல் திட்டத்தை நீங்கள் போய் இளையோர் போய் நிறைவேற்றுறீங்க, நிதியாக கொடுக்கல. புரியுதா? சரி, சில பேருக்கு நிதி தான் கொடுக்கணும்னா நிதியாக கொடுத்துட்டு போகிறோம் மாதம் மாதம், அது வேற. ஆனால் ஒரு சீரமைப்பு பணி செய்கிறோன்னா சீரமைப்பு பணியை நீங்கள் தான் நின்று செய்யணும். அப்படி செய்யும் பொழுது ஒருத்தவங்களுக்கு செஞ்சால் இன்னொருத்தவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்களுடைய கேள்விகளில் உண்மையான பொருள் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அவங்க கேள்வி நியாயமானதான்னா நம்ம ஒத்துக்கணும். ஒத்துட்டு அவங்களுக்கும் எதாவது செய்ய முடியுதான்னு பார்க்கணும். நியாயமே இல்லைன்னா எவ்வளோ பேசினாலும் புறந்தள்ள கற்றுக்கணும். புரியுதா? நிறைய இருக்கு. நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா தான் இந்த மனித சமூகம் எப்படிப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு புரியும். எப்பொழுதும் ஒன்று மட்டும் நினைவு வச்சுங்க, இயலாத நிலையில் இருப்பவர்கள் அனைவரும் அப்பாவிகள்னு நினைக்கக்கூடாது. சரியா? அதே வேளை இயலாத நிலையில் இருப்பவர்கள்லாம் ஏதோ பாவம் செய்ததுனால தான் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க அப்பாவிகளும் இல்லை, விவரமானவர்களும் இல்லை, நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை. அவர்கள் நம்ம போன்ற மனிதர்கள். நம்மகிட்ட இருக்கிற எல்லா நன்மை தீமைகளும் அவங்ககிட்ட இருக்கு. நம்ம போறது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்க அல்ல. ஒரு மனித வாழ்க்கையுடைய தரம் இவ்வளவு கெட்டு இருக்கிறது. இந்த மனித வாழ்க்கையின் தரத்தை நம்மால் மேம்படுத்த இயலுமா? இவ்வளவுதான். அவங்களோட எந்த அடையாளமும் நமக்கு வேணாம். சரியா? அவங்க தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, சரியான நடவடிக்கை, இதெல்லாம் தேவையில்லை. அவங்க நிலைமை எப்படி இருக்கு அது உறுதி. இதை மேம்படுத்த முடியுமா? இவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அன்புனா அந்த எதிர்பார்ப்பற்றது தானே. அவங்க நம்ம கருத்துக்களை பின்பற்றணும் அப்படிலாம் எண்ணமே வரக்கூடாது உங்களுக்கு. நம்ம கருத்துக்கள்லாம் அவங்க பின்பற்றணும். நம்ம போய் உதவி செஞ்சா நம்ம கருத்தை பின்பற்றணுமா? அது அது அன்பு இல்லையே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போய் நம்ம செய்யணும். அப்படின்னா அங்க பல இடர்பாடுகள் வந்தாலும் நாம நிலையா நின்று அந்த பணியில ஈடுபட வேண்டியிருக்கும். ஒரு சில பணிகள்ல ஈடுபட முடியலன்னா ஈவிரக்கலாம அதை அப்படியே விட்டுட்டு வர தெரியணும். அதுவும் தெரியணும். எப்பவுமே முன்னேறவும் தெரியணும், பின்வாங்கவும் தெரியணும். முன்னேறி செல்வது மட்டுமே போர் கிடையாது. பின்வாங்குதல் இருந்தாதான் போர். போருக்கே அதுதான். இந்த மாதிரியான அறப்பணிகள் எல்லாம் பிடிவாதம் வச்சுக்கூடாது. நான் செய்தே தீர்வென்ற பிடிவாதம் கூடாது. அதுக்காக சின்ன சின்ன சிக்கல்களுக்கு கலங்கி ஓடி வந்துடவும் கூடாது. இதா இப்போ முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒவ்வொரு சூழல்லையும் நானும் உங்க கூட தானே இருக்கேன், இப்போ இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா நம்ம கூடி உட்காந்து முடிவு எடுப்போம். இதில் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம். அப்போ நீங்கள் நிறைய அதில் கற்றுக்குவீங்க. நிறைய சிக்கல்கள் வரும். இது நிச்சயமாக ஒரு மலர் தோட்டத்துக்குள்ளான பயணம் கிடையாது. இது ஒரு கரண்டு முரடான பாதை தான். அதை இறைவனை மட்டுமே மனதுக்குள்ளே வச்சுட்டு நடந்து போயிட்டு வந்துடலாம். நம்முடைய முயற்சிகளோ அல்லது நம்முடைய பெருமைகளோ நம்மை வழி நடத்துனுச்சுன்னா கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இப்போ ஒரு கிராமத்தில் 20 வீடுகள் அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த 20 வீடுகளில் இருக்கிறவங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு தான் நம்ம அந்த செயல் திட்டத்தில் இறங்கணுமா, அல்லது இப்படி இருக்கு செய்யலாம் அப்படின்னு நம்ம செய்யணுமா? பொதுவாக நம்ம யாருக்கு செய்கிறோமோ, எங்கே போய் பணியில் ஈடுபட போகிறோமோ அவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம உரையாடுவோம். ஆனால் மற்றவர்களுக்கும் இவர்களுக்குமான இந்த உறவு நிலையில் என்ன ஒரு முரண்பாடு மாறுபாடு இருக்குன்றதை பற்றி ஒரு பார்வை வேணும் எப்போவுமே. அதுவும் எல்லா இடத்துலையும் நம்ம
முன்னோடிகளாக பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு வழி நடத்துவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். புரியுதா? அந்த அந்த நல்லிணக்கமாக இருக்கிறாங்களா, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு மற்றவங்களுக்கு இவங்க மேலே பொறாமல் வருமா? தான் வரும். நம்ம மேலே பொறாமல் வருமா, கோபம் வருமா? வரும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எந்த அளவு இருக்குன்றதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் நம்ம உள்ளே போவோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்முடைய பொறுப்பாளர்கள் வழியாக ஒவ்வொரு இடத்த பற்றியும் ஒரு புரிதல் பெற்றுக்கொண்டு தான் நம்ம போகிறோம். ஆனால் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். இங்கே என்னெல்லாம் இருக்கு, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு உங்களுக்கும் புரிதல் வரணும். இதுதான் இந்த வழக்கமாக போய் ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அது அங்கே சிக்கலே கிடையாது. கொண்டு போய் ஏழைகள் இருக்கிற இடத்துல ஒரு வண்டியை நிறுத்தி எல்லாருக்கும் கரிசோறு கொடுத்துட்டு வந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம பொறுப்பாக ஒரு பணியில் இறங்கும் பொழுது சிக்கல் வரும். அது சிக்கல் வெற்றி பெற முடியாத சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இருக்குன்றது உங்களுக்கு புரியணும். இடர்பாடுகள் இருக்கும், அதை கடந்து நம்ம போக வேண்டியிருக்கும். பல இடங்கள்ல ஒத்துழைப்பும் அற்புதமாக இருக்கும். பலர் ஒத்துழைப்பாங்க. மக்கள், அக்கம் பக்கத்து மக்கள்லாம் ஒத்துழைப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு அந்த அப்படி ஒரு பட்டறிதல் எனக்கு கேரளாவில் தான் கிடைச்சிது. கேரளாவில் பெருமழை வந்தப்போ அங்கே போய் நம்ம பணி செய்தோம். அதுதான் அடர்ந்த காட்டு பகுதிகளெல்லாம் பெருவெள்ளம், கபினி ஆற்று பகுதியிலெல்லாம் பெருவெள்ளம் வீடுகள்லாம் அடிச்சு போயிடுச்சு. அங்கெல்லாம் போய் நம்ம செம்மை அகல் அப்படின்ற இதில் பணி செய்தோம். அங்கே நான் பார்த்தது தமிழ்நாட்டில் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு வீட்டில் போய் இந்தாங்க பொருட்கள் வச்சுக்கங்கன்ட்டு நம்ம பாய், தலையணை, போர்வை, பாத்திரங்கள் எல்லாமே கொடுக்குறோன்னா அங்கே இருந்த கிட்டத்தட்ட அனைவரும் இல்லை எங்கள் வீட்டுக்கு இது வேண்டாம், எங்கள்கிட்ட இது இருக்குது, அதான் அந்த வீட்டில் இல்லை கொடுங்கன்னு சொன்னாங்க. இது கேரளாவில் மட்டும்தான் நான் பார்த்தேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சுருக்கோம். சென்னை பெருவெள்ளம், நாகையில் வந்த புயல் போதெல்லாம் நம்ம ஒரு ஊர் 200க்கு மேற்பட்ட குடிசைகளை புதுசாக போட்டு கொடுத்தோம். 200க்கு மேற்பட்ட குடிசைகளை புதுசாகவே போட்டு கொடுத்தோம். ஆனால் ஒத்துழைப்பே கிடையாது. எந்த அளவு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா, தென்னங்கீத்து வேணும். கிட்டத்தட்ட 220 குடும்பங்கள் வீடு இல்லாமல் போயிடுச்சு. புயல் அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே சில பேர் பொறுப்பாளர்கள் அனுப்பியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, இதே தான் இந்த மாதிரி இந்த உணவு கொடுத்துட்டு இருக்கிறது, இந்த தார்பாயை வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் வேணாம். ஒரு ஊரை தேர்ந்தெடுங்க, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வீடு குடிசை போட்டு கொடுத்துருவோம். செய்யறது உருப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன வேணும்னா, கீத்து வேணும் தானே, தென்னங்கீத்து வேணும் தானே. அந்த பகுதி முழுவதுமே தென்னை மரங்களால் ஆனது. ஆனால் எல்லா மரமும் கீழே விழுந்து கிடக்கு. தென்னை மரம்லாம் விழுந்துச்சு, உங்களுக்கு தெரியல. தென்னை மரம்லாம் விழுந்துருச்சு. என்ன தென்னங்கீத்துலேருந்து தானே, தென்னை ஓலையில் தானே கீத்து பின்றோம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, தென்னை மரம் அங்கே இருக்கு, கீழே விழுந்து கிடக்கு, அப்படியே அவங்கள ஓலை பின்ன சொல்லுங்க, கீத்து பின்ன சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கே அவங்க பின்னட்டும். ஆனால் நம்ம ஊதியம் கொடுத்தே வாங்கிப்போம். இப்போ ஒரு தென்னங்கீத்து 6 ரூபான்னு வச்சுக்கேன், 6 ரூபா 7 ரூபா. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் பின்னுறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு 7 ரூபா பணம் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேலையாயிடுச்சு, கூரைக்கு கீர்த்தனம் ஆயிடுச்சு. ஏன் சொல்கிறோன்னா, இது நாகப்பட்டினத்தில் நடக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கீத்தே கிடைக்கல, கீத்தே இல்லை. எல்லா தென்னை மரமும் விழுந்துருச்சு, இருந்ததெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கீத்து வேணும், தென்னை மரம் இருக்கு, ஓலை இருக்கு, பின்ன தெரியும் எல்லாருக்கும். அவங்க தொழிலே தான் முக்கியமான தொழில். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னுங்க, தொகை கொடுத்துட்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு 2000 கீத்து வேணும்னு வச்சுக்கேன். ஒரு கீத்து 7 ரூபா, 14,000 ரூபா பணம் கொடுத்துட்றோம். நீங்கள் பின்னுங்க. அப்புறம் மரம் வாங்குறதுக்கு பணம், ஆள் கூலி, நீங்களே உங்கள் வீட்டுக்கு வேலை செய்யுங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா ஊதியமாக கொடுத்துட்றோம். புரியுதா நான் சொல்றது? ஆனால் இதுக்கு யாரும் வரல, இதுக்கு வரல யாருமே. இதை யாரும் ஒத்துக்கல.
நீ கீத்து போட்டு கொடு. என்ன பண்ணுறாங்கன்னா சமுதாய கூடங்களில் உணவு, இந்த உதவி செய்வோர் இருக்காங்கல்ல, உணவு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சமுதாய கூடத்தில் போய் தங்கிறாங்க, அந்த உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தண்ணி பாட்டில் ஏன்னே தெரில, எதுக்கு அவ்வளோ தண்ணி பாட்டில் கொடுக்குறானுங்கன்னே தெரில. புயல் தானே வந்துச்சு, தண்ணி இல்லாமல் போல, வறட்சி வரலையே. புயல் மழை வந்தா ஏன்டா தண்ணி பாட்டில் கொடுக்குறீங்க, கிறுக்குனுங்களான்னு நம்ம யாரை திட்டுறது? கொடுக்குறான், தண்ணி பாட்டில் வாங்கிக்கிறாங்க, உணவு வாங்கிக்கிறாங்க, அப்புறம் ஆடைகள், பாய். ஒரு வீட்டுக்கு எத்தனை பாய்? 4 பேர் எதுனா 10 பாய் வாங்கிக்கிறது. யார் பாய் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது. பிஸ்கட்டு அப்படியே வண்டியில் அப்படியே பிஸ்கட்டாக கொடுத்துட்டு போவானுங்க. எல்லாம் பிஸ்கட் பாக்கெட்டாக வாங்கிட்டு வருது. உனக்கு தேவை கீத்து, உனக்கு வீடு இல்லை. ஒருத்தன் உக்காந்துட்டு நீங்கள் வாங்க கீத்து பின்னலாம், அதுக்கு நீங்கள் அந்த ஊதியம் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறான். அவன் பின்னாடி வர்றதுக்கு யாரும் இல்லை. இது ஒத்துழையாமை. நம்மகிட்ட செஞ்சு கொடுங்க, நாங்கள் வரமாட்டோன்றது. இப்போ என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கீத்து கிடைக்கல, நமக்கு ஒன்றும் பிடிவாதான். கீத்து இருந்தால் வாங்கி கொடுத்து போட்டு விட்டுற போகிறோம். வேலைக்கு ஆள் வரமாட்டேன்றாங்க, கீத்தும் கிடைக்கல. தார்பாயா கொடுத்துட்டு இருக்கிறான். தார்பாய் ஒரு வெயில் அடிச்சா கிழிஞ்சிரும், ஒரு வெயில் அடிச்சா கிழிஞ்சிரும், மறுபடியும் மழை பெஞ்சா கிழிஞ்சிரும். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? பொள்ளாச்சிலேருந்து கீத்து வாங்கினேன். ஒரு பக்கம் அந்த பக்கம் சேலம் ஆத்தூர்லேருந்து பொள்ளாச்சி. என்ன இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்காங்க? பொள்ளாச்சி எங்க இருக்கு, நாகப்பட்டினம் எங்க இருக்கு, சேலம் ஆத்தூர் எங்க இருக்கு, நாகப்பட்டினம் எங்க இருக்கு? பெரிய கண்டெய்னரா கீத்து, கிட்டத்தட்ட 1 லட்சம் கீத்து என்னமோ வாங்கணும். ஆமா, 7 ரூபா கீத்து 10 ரூபா. வண்டி வாடகை என்னாச்சு? செஞ்சு 200-220 குடிசைகளையும் கீத்து மாத்தி அவங்கள குடியமர்த்தும்படி செஞ்சுட்டு தான் அங்கிருந்து நம்ம கிளம்பி வந்தோம். இது ஒரு சான்று, மக்கள் எப்படி இருக்காங்கன்றதுக்கு சான்று. புயல் அடிச்சு கீழே கிடக்கும் பொழுது கூட இந்த மற்ற கூட்டம் இருக்குல்ல, உதவி செய்யறேன்னு, இந்த கூட்டம் இது அதுகிட்ட பேச முடியுமா? டேய், பிஸ்கட் வாங்குற காசுக்கு எதுக்குடா பிஸ்கட் வாங்கி தரீங்க, எதுக்கு பிரெட் வாங்கி தரீங்க? அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அவங்களுக்கு கீத்து இல்லடா, செவுரு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டான். அவன் பெருமைக்கு வர்றது, அது 4 படம் எடுத்து போட்டுக்கிறது. ஒரு காணொளி பார்க்குறேன், வயிறு எரியுது. ஒரு வண்டியில் வச்சு பிஸ்கட் கொடுத்துட்டே போகிறானுங்க. பசங்க, பிள்ளைங்க, பெரியவங்கலாம் ஓடி வராங்க. 3 ரூபா பிஸ்கட் பாக்கெட். இதுக்கு ஏன் நீ ஓடி போற? நீ என்ன பஞ்சத்திலேயே இருக்கிற? எல்லாருமே உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க மேல நீ கோபமும் படக்கூடாது. அவங்களுக்கு பல்ல கடிச்சிட்டு கீத்த போட்டு கொடுத்துட்டு தான் வரும். அந்த செயல் திட்டத்தை முடிச்சோம். இப்ப புரியுதா நம்ம எங்க வந்திருக்கிறீங்க? என்ன இதை போன்ற பல சூழல்களை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். மிகுந்த ஒத்துழைப்போட இருக்க மக்களையும் நீங்க பார்ப்பீங்க, இப்படிப்பட்டவர்களையும் பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. நம்ம மனக்கண்ணுல இறைவன் மட்டும் தெரியணும். அவன் தான் அன்பு, அன்பே வடிவானவன். அந்த அன்பால் நாம் ஈர்க்கப்பட்டு வேலை செய்யறோமே தவிர, இவங்க செய்வாங்கன்றதுனால பெரியவங்கள, செய்ய மாட்டான்றதுனால சிறியவர்கள் கிடையாது. நமக்கு தேவை அறநெறி, அதுக்கு அடிப்படை அன்பு. புரியுதா? எதிர்பார்ப்பற்று இருக்கணும். முடிச்சுக்கலாமா? இப்போ நம்ம உரையாடியாச்சு, முடிச்சுக்கலாம். நல்லது, நன்றி.